ஹகேஸ் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு சில சிஎஸ்கே அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்களுக்கு ஜெனுவனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கிரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒன் பை ஒன்னாக கெயின் ஆகிட்டே இருக்கும். நம்ம சிஎஸ்கேட சப்போர்ட் ஸ்டாஃப்ல வந்து சைலண்டாக ஒரு டிபார்ச்சர் நடந்திருக்கு. நம்ம யாருக்குமே அது இவ்வளோ நாட்களாக தெரியல. சிஎஸ்கேல ஒரு 10 இயர்ஸாக ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பொசிஷனில் இருந்தார். 2024 சீசனில் தான் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் சிஎஸ்கேவாக மாறி இருப்பார். ஸோ அங்கித் பால்டி இவர் தான் வந்து இப்போ சிஎஸ்கே விட்டு லீவ் ஆகியிருக்காரு. சிஎஸ்கேட ஆக்ஷன் டேபிளில் கண்டிப்பாக அவரை பார்த்துருப்பீங்க. நாட் ஒன்லி சிஎஸ்கே, ஜேஎஸ்கேட ஆக்ஷன் டேபிளுமே கண்டிப்பாக அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் மந்த் ஜேஎஸ்கேட ஆக்ஷன் டேபிள் அங்கித் பால்டி இருந்திருக்க மாட்டார். பிகாஸ் ஜூன் மந்த் ஐபிஎல் 2025 சீசன் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா வந்து அங்கித் பால்டி ஜிஎம்ஆர் குரூப்பை ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் பயோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெட் ஆஃப் பிசினஸ் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி அண்ட் கவர்னன்ஸ் அட் ஜிஎம்ஆர் குரூப் ஃபார்மர்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கேட 3 ஃப்ரான்ச்சைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுமா ஐஎல் T20 ஆக்ஷன் வந்து ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இல்லையா? அதில் துபாய் கேபிட்டல்ஸோட ஆக்ஷன் டேபிளில் அங்கித் பால்டி இருந்தார். ஐஎல் T20 ஆக்ஷனில் மேஜர் சர்ப்ரைஸாக இருந்தது ஆஷனா கெட்டிங் அன்சோல்டு தான். கண்டிப்பாக ஒரு சில ஃபேன்ஸ் வந்து முன்னாடி இதை ப்ரெடிக்டும் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஆஷனா வந்து அவரோட பேஸ் பிரைஸாக $1,20,000 செட் பண்ணியிருப்பாரு. அட்லீஸ்ட் பேஸ் பிரைஸ்க்காவது ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவரை பிக் பண்ணியிருக்கலாம். யாருமே பிக் பண்ணாதது தான் ஆச்சரியம். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 செட்ஸ்லாம் வந்து ரொம்ப மந்தமாக போச்சு. ஏன்னா வந்து எல்லாமே யூஏஇ டொமஸ்டிக் பிளேஸாகவே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர்சீஸ் பிளேஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஐ திங்க் ஆஷனாவே வந்து ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் செட்டில் தான் வந்தார். இஃப் ஐம் நாட் ராங். ஐ கெஸ் எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் வந்து ஆக்சிலேட்டட் ஆக்ஷன் அப்போ வந்து ஆஷனா பிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்குவாடை பில்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா வந்து பர்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சு ஆஷனாக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆஷனாக்கு என்ன அவசரம் இருந்துச்சுன்னு தெரியல. பிகாஸ் ஐஎல் T20 ஆக்ஷன்லேருந்தே ஆஷனா புல் அவுட் பண்ணிட்டாரா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமா. சிட்னி தண்டர் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமாவே ஆஷனா வந்து ஐஎல் T20 ஆக்ஷன்லேருந்து புல் அவுட் பண்ணுறதா தான் இருந்தாரா. பட் முன்னாடி ஐஎல் T20 ஆக்ஷனுக்கு கமிட் ஆன காரணத்தால ஆஷனா வந்து புல் அவுட் பண்ணல. அண்ட் அவரோட பேஸ் பிரைஸ்மே அவர் குறைக்கிறதுக்கு யோசிக்கல. அண்ட் இப்போ ஆஷன் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து சிட்னி தண்டரோட வந்து ஃபுல் சீசன் அவைலபிளாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐஎல் T20 ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவர் பிக் பண்ணியிருந்தாங்கன்னா பிபிஎல்ல ஜஸ்ட் 4 or 5 கேம்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ ஐஎல் T20 ஆக்ஷனில் அன்சோல்டாக போன காரணத்தால ஆஷனா வந்து பிபிஎல் ஹோல் சீசனுக்குமே அவைலபிளாக இருப்பார். வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்டர் ஆண்ட்ரே ஃப்ளெச்சர் தான் இந்த ஐஎல் T20 ஆக்ஷனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை. ஸோ எம்ஏ எமிரேட்ஸ் அவரை வந்து $260,000 பிக் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கரன்சிக்கு அப்ராக்சிமேட்டாக 2.3 crores வரும். எம்ஏ எமிரேட்ஸில் ஆல்ரெடி ஜானி பாஸ்டோ இருக்காரு. ஸோ ஜானி பாஸ்டோ SA20 சீசனுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் SA20யோட ப்ரீ சென்னிங் லிஸ்ட்லேயே வந்து ஜானி பாஸ்டோ இருந்தார். ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜானி பாஸ்டோ கமிட் ஆகியிருப்பார் இல்லையா? ஐஎல் T20 வந்து எம்ஏ எமிரேட்ஸோட ஸ்குவாடை அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஐஎல் T20 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அவர் SA20க்கு மூவ் ஆகிடுவார். லைக்வைஸ் எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் SA20க்கு கமிட் ஆனாங்களோ அந்த எல்லா பிளேஸுமே வந்து SA20க்கு மூவ் ஆகிடுவாங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ரீடைன்ட் லிஸ்ட்லேயே வந்து இருந்தார். ஐஎல் T20 பிளேயர் ரிட்டென்ஷன் அப்போ வந்து கல் ஜேம்ஸ் அவர் ரீடைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே தான் அவர் வந்து கமிட் ஆன காரணத்தினால அவர் வந்து ஐஎல் T20 ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் SA20க்கு வருவார். நம்மளோட சூப்பர் கிங்ஸ் பிளேயர் சுபம் ராஜானி இந்த ஐஎல் T20 ஆக்ஷனில் ஷார்ஜா வாரியர்ஸால பிக் பண்ணப்பட்டிருக்காரு. $10,000 சோல்ட் ஆகியிருப்பார். மோஸ்ட்லி ஹி ஒன்ட் பி மிஸ்ஸிங் எனி மேட்சஸ் இன் SA20 சீசன் ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக ஹி வில் அரைவ். எந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயருமே இந்த ஐஎல் T20 ஆக்ஷனில் சோல்ட் ஆக மாட்டாங்க தான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் அந்த பிளேயர்ஸ்க்குலாம் வந்து என்ஓசி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியன் ஃப்ரான்ச்சைசி இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக யாரும் பிக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 6 ஐஎல் T20 டீம்ஸில் டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து தான் நான் இந்தியன் ஓன்டு டீம். அதனால தான் அவங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. ஃபக்கர் ஜமான், ஹசன் நவாஸ் அண்ட் நசீம் ஷா இவங்க 3 பேருமே வந்து டெசர்ட் வைப்பர்ஸால பிக் பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பேஸ் பிரைஸ்க்கு தான் சோல்ட் ஆகியிருந்தாங்க. ஃபக்கர் ஜமான் அண்ட் நசீம் ஷா வந்து 80K, தென் ஹசன் நவாஸ் வந்து 40Kக்கு சோல்ட் ஆகியிருப்பார். இந்த ஒரு குளோபல் லீக்ல மட்டும் தான் நிறைய அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தட் இஸ் அ வெரி குட் திங். ஸ்காட்லாந்து, அயர்லாந்து மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து பிளேயர்ஸ்லாம் வந்து பிக் பண்ணப்படுறாங்க. குவைத், சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து
லீக்ஸ்லேருந்துமே வந்து பிளேயர்ஸ்லாம் மற்ற லீக்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது கிடையாது எக்ஸப்ட் ILT20 அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி டு பிக் ஒன் பிளேயர் ஃப்ரம் குவைட் அண்ட் சவுதி அரேபியா. இரானி கப் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ விதர்பா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 342 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. தென் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து 142 ஃபார் 5 இருக்காங்க. நம்ம ருத்ராஜ் வந்து 9 ரன்ஸுக்கு ஆட்டம் இழந்திருக்கார். எஸ் ஒன்ஸ் அகைன் அ சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். யாஷ் தாக்கரோட ஓவரில் பேக் டு பேக் கிளாசிக்கல் பவுண்டரிஸ் வந்து ருத்ராஜோட பேட்லேருந்து பார்த்துருப்போம். ஓகே, ருத்ராஜ் இஸ் கெட்டிங் இன் டு ரிதம்னு நினச்சா நெக்ஸ்ட் டெலிவரி வந்து திரும்ப ஒரு பவுண்டரிக்கு தான் வந்து ட்ரை பண்ணாரு அண்ட் நேராக ஃபீல்டர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. ருத்ராஜ் லோவர் ஆர்டருக்கு புஷ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல பிகாஸ் he came into bat at number 5. ஹோப் செகண்ட் இன்னிங்ஸ்ல ருத்ராஜ் கிட்ட ஒரு செஞ்சுரி பார்த்தோம்னா நல்லா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் ரீசெண்டா நடந்த நேபாளுக்கு அகைன்ஸ்டான T20 சீரிஸை லூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு வந்து வெஸ்ட் இண்டியன் ஹெரிட்டேஜ் உள்ள ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்களா. பிளேயர்ஸ் லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் கிறிஸ் ஜார்டன்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவங்க தான், ஆனால் இப்போ வந்து அவங்க இங்கிலாந்துக்காக ப்ளே பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜேக்கப் பெத்தல் அவருமே வந்து பார்படாஸ்ல பிறந்தவர் தான், ஆனால் இப்போ வந்து இங்கிலாந்துக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து வெஸ்ட் இண்டீஸ் 162 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா 121 ஃபார் 2 இருக்காங்க. KL ராகுல் 53ல பேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு டேல KL ராகுல் எப்படி அதை கன்வெர்ட் பண்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். கடைசி 15 வருஷத்துல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹோம் டெஸ்ட் சீரிஸ் வித்வுட் ஆஷன்னா, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. கிரிக்கெட் லவிங் நேஷன் அழைக்கப்படுற இந்தியாவில் there was very less crowd in day 1. அது இந்த ஸ்டேடியம்ல வந்து எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அது கம்மியாக தான் தெரியும் பிகாஸ் இதோட கெப்பாசிட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் இந்த மேட்ச் வந்து மும்பை ஆர் வேற எங்கேயாவது நடத்திருக்கலாம், ராஞ்சி மாதிரி ஸ்டேடியத்தில் நடத்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 15-20K பீப்புள் இருந்தா கூட ஸ்டேடியம் ஃபுல்லா தெரியும். ஆனால் இந்த ஸ்டேடியத்தில் வந்து நீங்க 15-20K இருந்தா கூட வந்து தட்ஸ் ஜஸ்ட் 10% ஆஃப் த ஸ்டேடியம். ஃபியூச்சர்ல இந்த வென்யூல டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் ஒரு உதாரணமா இருக்கும். MCGமே வந்து 1 lakh கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ற ஸ்டேடியம், ஆனால் அங்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச் நடந்தா வந்து ஃபுல் கூட்டம் வருது. ஆனால் ஏன் இந்தியாவில் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது இஸ் a question to be asked. You guys won't believe நேத்துக்கு டே 1ல 39,600 people வந்து ஸ்டேடியம்ல இருந்திருக்காங்க. பட் லிட்டரலி பார்க்கறப்ப 10,000 பேர் கூட இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 39,000 பிரசன்ட் ஆகி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டே 3 வரைக்கும் தான் இந்த மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியா வந்து ஃபுல் டே கூட பேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஒரு ப்ராப்பர் ICC ஈவென்ட் நடக்க போறது. 20 டீம்ஸ் கொண்ட T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் நடக்க போறது. இப்போதைக்கு 17 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா வந்து ஏஷியாலேருந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இன்னும் 3 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆக வேண்டியது இருக்கு. ஆப்பிரிக்காலேருந்து நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அமெரிக்காஸ்லேருந்து USA, கனடா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. யூரோப்லேருந்து இங்கிலாந்து, அயர்லாந்து, இட்டாலி அண்ட் நெதர்லாண்ட்ஸ், ஒஷானியாலேருந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா பெசிபிக் குவாலிஃபை நடக்க போகிறது. UAE, மலேசியா, கத்தார், நேபாள், குவைத், ஜப்பான், ஒமான், PNG அண்ட் சமோவா இந்த 9 டீம்ஸ் இருக்காங்க. இந்த 9 டீம்ஸ்லேருந்து 3 டீம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வருஷம் நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆவாங்க. இந்த 9 டீம்ஸையும் வந்து லைட்டாக எடுத்துக்க முடியுது. எந்த டீம் வேணாலும் வந்து குவாலிஃபை ஆகலாம். ஜப்பான் கூட வந்து ஒரு அப்செட் கிரியேட் பண்ணி அவங்க கூட வரலாம். லாஸ்ட் நடந்த T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபைல கூட ஐ திங்க் அவங்க நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக UAE வில் குவாலிஃபை. மிச்சம் இருக்கிற இந்த 2 ஸ்பாட்டுக்கு யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் போட்டியே. ஏன்னா நேபாள், PNG, கத்தார், ஒமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராங் டீம்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட் கனடா இப்போ ஒரு நியூ லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கனடா சூப்பர் 60. ஸோ இந்த லீக் வந்து அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 13 வரைக்கும் ரன் ஆக போகுது. அண்ட் இந்த லீக்ல நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆண்ட்ரே ஃபிளெச்சர், ஜேசன் ராய் அண்ட் நம்ம சுரேஷ் ரெய்னா கூட இந்த லீக்ல இருக்காங்க. சுரேஷ் ரெய்னா டொரண்டோ சிக்ஸர்ஸ் சைடுக்காக ப்ளே பண்ண போறாரு. இந்த கனடா சூப்பர் 60 தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டோர் T10 லீக். போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு டீம்ஸ் இருக்கு. 8 டீம்ஸ் கொண்ட டோர்னமெண்ட் இது. நிறைய கரண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸுமே இந்த லீக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இட் கிரியேட்ஸ் அ குட் என்வாயர்மெண்ட். நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து டொரண்டோ சிக்ஸர்ஸ்க்காக ப்ளே பண்றாரு. நம்ம சூப்பர் கிங்ஸ் பிளேயர் ஜேம்ஸ் வந்து பிராம்டன் பிளிட்ஸ் சைடுக்காக ப்ளே பண்ண போறாரு. லைக்வைஸ் நிறைய சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இம்ரான் தாயர் கூட ஒரு சைடுக்காக ப்ளே பண்றாரு. இந்த லீகோட எல்லா மேட்சஸுமே BC பிளேஸ் வாங்கூவர் நடக்கும். எஸ், வெறும் ஒரே ஒரு வென்யூ தான். அண்ட் இந்த லீக் எதில் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்திலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ இது வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பீஷியஸ் பாய்.